கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. நீதிமொழிகள் 14:1 புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுவாள், புத்தி இல்லாதவளோ தன் கரத்தினால் இடித்து போடுவாள் என்று சொல்லி இந்த 6 நாட்களும் நம்ம நிறைய ஸ்திரீகளை குறித்து தானித்தோம். அபிகாயில், அக்ஷாள், தெபோராள், ரெபேக்காள், சுனேமியாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அது இந்த நாளிலே கூட நாம் ரிஸ்பாலை குறித்து தியானிக்க கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக. 2 சாமுவேல் 21 8 11 வரை வாசிக்கும் போது ரிஸ்பாலை குறித்து மிக ஆழமான ஒரு காரியத்தை கர்த்தர் நமக்காக எழுதி வைத்திருக்கிறார். 2 சாமுவேல் 21 8 11 ஆயாவின் குமார்த்தி ஆகிய ரிஸ்பால் சவுலுக்கு பெற்ற அவருடைய 2 குமாரராகிய அர்மோனியையும் மேவிபோசேத்தையும் சவுலின் குமாரத்தி ஆகிய மேரேபே கோலித்தியான பர்சியாவின் குமாரனாகிய ஆத்திரேலுக்கும் பெற்ற அவருடைய 5 குமாரரையும் அவருடைய கிபியோனியர் கையில் ஒப்பு கொடுத்தான். அவர்களை கர்த்தருடைய சமூகத்தில் மலையின் மேலிருந்து தூக்கி போட்டார்கள். அப்படியே அவர்கள் 7 பேரும் ஒருமிக்க விழுந்தார்கள். வார்கோதுமை அறுப்பு துவக்குகிற அறுப்பு காலத்தின் முந்தின நாட்களில் அவர்கள் கொன்று போடப்பட்டார்கள். அப்பொழுது ஆயாமின் குமார்த்தியாகிய ரிஸ்பால் 2 புடவையை எடுத்து கொண்டு போய் அதை பாறையின் மேல் விரித்து அறுப்பு நாளின் துவக்கம் முதற்கொண்டு வானத்திலிருந்து அவர்கள் மேல் மழை பெய்யும் மட்டும் பகலில் ஆகாயத்து பறவைகளாகிலும் இரவில் காட்டு மிருகங்களாகிலும் அவர்கள் மேல் விழா ஒட்டாதிருந்தாள். ஆயாவின் குமார்த்தியாகிய ரிஸ்பால் எனும் சவுலின் மறுமணி ஆட்டி செய்தது தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட போது தாவீது போய் பெலிஸ்தியர் கில்போவாவில் இருக்கிற சவுலை வெட்டின போது பெத்னியேல் வீதியில் தூக்கி போடப்பட்ட கீலேயாத்தில் உள்ள யாபேஸ் பட்டணத்தார் அங்கே போய் திருட்டளவாய் கொண்டு வந்ததுமான சவுலின் எலும்புகளையும் அவன் குமாரனான யோனத்தானின் எலும்புகளையும் அவரிடத்தில் எடுத்து அங்கே இருந்து அவர்களை கொண்டு தூக்கி போட்டவருடைய எலும்புகளையும் அவளோடு சேர்த்து சவுலின் எலும்புகளையும் அவன் குமாரனாகிய யோனத்தானின் எலும்புகளையும் பென்யூமின் தேசத்து சேலா ஊர்லாயிருந்த அவனுடைய தகப்பனாகிய கீசின் கல்லறையில் அடக்கம் பண்ணுவித்தான். ராஜா கட்டளையிட்டபடி எல்லாம் செய்தார்கள். அதற்கு பின் தேவன் தேசத்திற்காக செய்யப்படும் வேண்டுதல்கள் கேட்டருளினார். இன்னைக்கு அநேக தேசத்துக்காக நாம ஜெபம் செய்கிறோம். ஆனால் அந்த தேசத்துக்காக செய்யப்படுகிற ஜெபங்கள் அருள வேண்டுமானால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒரு ரிஸ்பாலாய் மாற வேண்டும். இதுக்கும் அதுக்கு என்னங்க சம்பந்தம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். தேசத்துக்காக ஏறெடுக்கப்படுகிற ஜெபங்கள் கேட்கப்பட வேண்டுமானால் நான் ஒரு ரிஸ்பாலாய் மாற வேண்டுமா? ஆம், நீ ரிஸ்பாலாய் மாற வேண்டும். ரிஸ்பால் யார்? சவுலுடைய மனைவி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவளுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். இன்னொரு அவளுடைய மகள் மேரிபுக்கு 5 குமாரர்கள் இருந்தார்கள். சவுல் செய்த ஒரு பெரிய சாபத்தின் நிமித்தம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கிபியோனியர் எழும்பி ஒரு பெரிய யுத்தத்தை நடத்தினார்கள். அந்த நாட்களிலே ஒரு பெரிய பஞ்சம், தாவீது வாழ்ந்த நாட்களிலே ஒரு பெரிய பஞ்சம் உண்டானது. 21 வாசிக்கும் போது தாவீதின் நாட்களில் 3 வருஷம் ஓயாத பஞ்சம் உண்டாயிருந்தது. அப்பொழுது தாவீது கர்த்தருடைய சமூகத்தில் விசாரித்தான். கர்த்தர் கிபியோனியரை கொன்று போட்ட சவுலுக்காகவும் இரத்த பிரியமான வீட்டாருக்காகவும் இது உண்டாயிற்று என்று சொன்னார். 3 வருஷம் தாவீது நாட்களிலே கொடிய பஞ்சம். ஆண்டவரிடத்துல விசாரிக்கிறான், இந்த பஞ்சம் ஏன் ஏற்பட்டது? அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், சவுல் குடும்பத்தார் நிமித்தம் அந்த சாபத்தினால் இந்த பஞ்சம் உண்டாயிற்று. அப்படி என்ன அவங்க செஞ்சாங்கன்னு பார்க்கும்போது கிபியோனியரை அவர்கள் கொன்று போட்டார்கள். யார் அந்த கிபியோனியர் என்று பார்க்கும்போது யோசுவா 9 வாசிக்கும் போது யோசுவாவை கொண்டு கர்த்தர் யோர்தானை கடந்து வர செய்து எரிகோவை கடந்து வர செய்து ஆயி பட்டணத்தையும் முறியடித்து இப்பொழுது கானானுக்குள் போகிற வேளையிலே இந்த கிபியோனியர் இவருடைய பலத்தை பார்த்து அவர்கள் தூர தேசத்திலிருந்து வந்தவர்களை போல் அந்த யோசுவாவிடத்துல வந்து சொல்லுகிறார்கள், நாங்கள் அந்நிய தேசத்திலிருந்து வந்தோம், நாங்கள் புறப்படுகிற நாளிலே திராட்சை ரசம் இந்த அத்தி பழங்கள் எல்லாவற்றையும் கொண்டு வந்தோம் ஆகாரத்துக்காக. ஆனால் இப்பொழுது அது பூசணம் பிடித்து போய்விட்டது, எங்களுக்கு சாப்பிடுவதற்கு ஆகாரம் இல்லை, அதனால் நாங்கள் உங்களோடு கூட இணைந்து கொள்ளட்டுமா என்று சொல்லி சமரசம் பேச வருகிறார்கள். அந்த யோசுவாவும் ஆண்டவரிடத்துல விசாரிக்கவில்லை. நீங்கள் அந்த பகுதியை வாசித்து பாருங்க. விசாரிக்காமல் அவர்களோடு உடன்படிக்கை செய்கிறார்.
இவர்களை யாரும் கொன்று போடக்கூடாது, இவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், இவர்களுக்கு ஆகாரம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி. ஆனால் பிற்பாடு விசாரிக்கும் போது இந்த கிபியோனியர் அருகாமையிலே இருக்கிறவர்கள் தான். இவர்கள் யோசுவாவை பொய் சொல்லி ஏமாற்றி விட்டார்கள். ஆனால் யோசுவா அவர் உடன்படிக்கை செய்த நிமித்தம், அவர்களை கொன்று போடக்கூடாது என்று உடன்படிக்கை செய்த நிமித்தம், அவர்களை கொன்று போடாதபடிக்கு அவர்கள் செய்த அந்த தவறான கிரியைகளுக்காக அவர்கள் இனி ஆலயத்தின் பணிவிடைக்காரர்களாய் இருப்பார்கள். ஆலயத்திற்கு சுத்தம் செய்வதற்கு, தண்ணீர் மொண்டு வார்ப்பதற்கு இவர்கள் பணிவிடைக்காரராய் இருப்பார்கள். இவர்கள் வம்சம் வம்சமாய் அந்த பணிவிடையை செய்வார்கள். இவர்களை யாரும் கொன்று போடக்கூடாது. ஆனால் அப்படி அவர்கள் மேலும் ஒரு உடன்படிக்கை இருந்தது. ஆனால் இன்றைக்கு சவுல் என்ன செய்து விட்டார்? கிபியோனியரை கொன்று போட்டு விட்டார். அப்பொழுது கிபியோனியர் எழும்பி தாவீதிடத்திலே சொல்லுகிறார்கள், இப்படி ஒரு கட்டளை எங்களுக்கு இருக்கும்போது சவுல் எப்படி எங்களை கொன்று போடலாம்? அதனால் இந்த பஞ்சம் உண்டா இருக்கிறது. அப்போ தாவீது கேட்கிறார் கிபியோனியரை பார்த்து, உங்களுக்கு பரிகாரமாய் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டதற்கு, அப்பொழுது கிபியோனியர் சொல்லுகிறார்கள் தாவீது இடத்திலே, சவுல் உடைய 7 குமாரர்களை தூக்கி மலையில் இருந்து கீழே போட வேண்டும் என்று சொல்லி. எவ்வளவு கொடூரமான ஒரு காரியம்! தகப்பன் செய்த தவறுக்கு பிள்ளைகள் பாடுகளுக்குள்ளே கடந்து போகிறார்கள். அப்பொழுது தாவீது வாக்களித்தது நிமித்தம் சவுலுடைய 2 குமாரர்கள், ரிஸ்பாலுக்கு பிறந்த 2 குமாரர்களையும் மேரிபாவுடைய மகளுக்கு பிறந்த 5 குமாரர்களையும் தூக்கி மேலே மலையிலிருந்து கீழே போடுகிறார். போடும்போது அந்த 7 குமாரர்களும் சிதறடிக்கப்பட்டு எலும்புகளும் தோலுமாய் சிதறடிக்கப்பட்டு கீழே விழுகிறார்கள். இதை ரிஸ்பால் பார்த்துவிட்டு அவள் 3 காரியங்களை செய்கிறாள். என்ன செய்தாள் தெரியுமா ரிஸ்பால்? முதலிலே இரட்டுடுத்தி அவள் ஒரு ரெட்டை எடுத்து கொண்டு போய் அந்த பிள்ளைகள் மீது போர்த்தி விட்டாள். ஏனென்றால் அவர்கள் நிர்வாணமாய் காணப்பட்டார்கள். ஒன்றும் ஆடை இல்லாமல் தூக்கி எறியப்பட்டிருந்தார்கள். அந்த நிர்வாணம் அலங்கோலமாய் காணப்பட்டார்கள். அந்த நிர்வாணம் அலங்கோலத்தை மூடுவதற்காக, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அவள் அந்த இரட்டை எடுத்து கொண்டு போய் அவர்கள் மேல் போர்த்தி விட்டாள். 2வது, ஆகாயத்து பட்சிகள் பறந்து கொண்டே இருந்தது இந்த பிணத்தை சாப்பிட வேண்டும் என்று சொல்லி. அந்த ஆகாயத்து பட்சிகள் அந்த அந்த பிணத்தை எடுத்துக்கொள்ள கூடாது என்று 5 மாதங்கள் அந்த பிணத்துக்காக காவல் இருந்தார். 3வது, தாவீது ராஜா ஒரு நீதி இது கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நீதிக்காக காத்திருந்தாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது எதை குறிக்கிறது? ரிஸ்பால் ஒரு பிணத்துக்காக, செத்து போன ஒரு பிணத்துக்காக அதை நிர்வாணம் அலங்கோலத்தை மூடுவதற்கு இருட்டுடுத்தினாள். இன்றைக்கு எத்தனை பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் நிர்வாணமாயும் அலங்கோலமாயும் பாவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆலயத்தில் இருக்கிறார்கள், பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம் என்று சொல்லுகிறார்கள், வேதத்தை வாசிக்கிறார்கள், பரிசுத்த ஓய்வு நாளை குலைச்சலாக்காமல் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்குள்ளே பயங்கரமான ஒரு நிர்மாணம், பாவ கிரியைகள், அலங்கோலங்கள் காணப்படுகிறது. ஏன்? உங்கள் வீட்டிலே, உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலே எத்தனை நிர்வாணங்கள், அலங்கோலங்கள்! இன்றைக்கு ஒரு பிணத்திற்கு நிர்வாணத்தை யாரும் பார்க்க கூடாது, அலங்கோலத்தை பார்க்க கூடாது என்று இரட்டுடுத்தி உட்கார்ந்த ரிஸ்பாலை போல் இன்றைக்கு அருமையான சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையிலே வாலிப சந்ததி எழும்புவதற்காக, அவர்களுக்குள்ள இருக்கிற நிர்வாணம் மூடப்படுவதற்காக, அவருடைய அலங்கோலங்கள் மாற்றப்படுவதற்காக இன்றைக்கு இரட்டுடுத்தி சாம்பலிலே உட்கார்கிற ரிஸ்பாலை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். 2வது, ஆகாயத்து பட்சிகள் அதை பட்சிக்க கூடாது, மிருக ஜீவன்கள் அதை சாப்பிட்டு விடக்கூடாது என்று சொல்லி காவல் இருந்தால், இன்றைக்கு சத்ரு சேனையாய் இன்றைக்கு பிள்ளைகளை வேட்டையாட இன்றைக்கு சுற்றி திடுகிறான். எத்தனை பிள்ளைகள் செல்போன் மூலமாய் பாவத்திலே விழுகிறார்கள். இது சத்ருடைய கிரியைகள். நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்ட விதையாய் இராதபடி வழி அருகே கற்பாறையிலே விதைக்கப்பட்ட விதைகளாய் காணப்படுகிறார்கள். வசனத்தை வாங்குகிறார்கள், ஆனால் வசனமோ அவர்களுக்குள்ளே கிரியை செய்யாதபடி ஆகாயத்து பட்சிகள் வந்து அதை எடுத்து போடுகிறது. மிருக ஜீவன்கள் அந்த விதைகளை எடுத்து விடுகிறது. இன்றைக்கு அதற்கு யார் அவர்களுக்காக பரிந்து பேச போகிறீர்கள்? யார் அந்த பாவ நிலைமையில இருக்கிற அந்த வாலிப பிள்ளைகள், மற்ற குடும்பத்தில் இருக்கிற பெரியவர்கள் இன்றைக்கு எந்த வயதானாலும் இன்றைக்கு பாவத்திலே காணப்படுகிறார்கள், அவளை தூக்கி சுமக்க போகிறீர்கள். 3வது, தாவீதிடத்தில் ஒரு நீதி பெறும் வரை அவள் காத்திருந்தாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நியாயாதிபதி ஆகிய தேவன் நீதி செய்ய சீக்கிரமாய் வரப்போகிறார். நடுவானத்திலே வந்து நிற்க போகிறார்.
அப்பொழுது இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு நல்ல நியாய தீர்ப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு தேவ சமூகத்திலே காத்திருக்கிற ரிஸ்பாளாய் நீ மாற வேண்டும். 3 காரியங்கள் அவள் செய்தாள். ஒரு பிணத்துக்காக செய்தாள். இன்றைக்கு ஆத்துமா செத்து போன பிள்ளைகளுக்காக நீ என்ன செய்கிறாய்? சபையில எத்தனையோ பேர் சரீரத்தில் இருக்கிறார்கள், ஆனால் ஆத்துமா இன்றைக்கு செத்து போன நிலைமையிலே காணப்படுகிறது, மரித்து போன நிலைமையிலே காணப்படுகிறது. ஆத்துமா மரித்து போயிருக்கிற பிள்ளைகளுக்காக யார் எழும்ப போகிறோம்? யார் ஒரு புத்தியுள்ள ஸ்திரீகளாக எழும்பி இன்றைக்கு தேசத்துக்கு சேமத்தை கொடுக்க நீங்கள் ஜெபிக்க போகிறீர்கள்? நிர்வாணத்தை அலங்கோலத்தை மூடுவதற்காக ஆகாயத்து பட்சிகளும் மிருக ஜீவன்களும் பீறி போடாதபடிக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு நீதி நியாயம் கிடைக்க இன்றைக்கு ரிஸ்பால்கள் எழும்பணும். அன்றைக்கு தாவீது எழும்பி எல்லா எலும்புகளையும் ஒன்று சேர்த்து அவன் புதைத்தான். அந்த உயிர்த்தெழுதலுக்கு காத்திருக்க அது புதைத்தது நிமித்தம் ஆண்டவர் உடைய கோபாக்கனை அந்த இடத்துல விட்டு அகன்றது. வேதம் சொல்லுகிறது, தேவன் தேசத்திற்காக செய்யப்பட்ட வேண்டுதல் கேட்கப்பட்டது. இன்றைக்கு ஒரு ரிஸ்பாலாய் மாற நம்மை அர்ப்பணிப்போமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே, சவுலுடைய மறுமனையாட்டி ஆகிய ரிஸ்பாள் அலங்கோலமாய் நிர்வாணமாய் கிடந்த பிள்ளைகளுக்காக ஆண்டவரே பரிதபித்ததை நாங்கள் பார்க்கிறோமே. இரட்டுடுத்தி சாம்பலிலே உட்கார்ந்த ஆண்டவரே, அந்த பிள்ளைகளுக்காக ஆகாயத்து பட்சிகளும் மிருக ஜீவன்களும் அதை சூறையாடாதபடி 5 மாதம் அளவும் அவள் ஆண்டவரை காத்திருந்ததை பார்க்கிறோமே. தாவீது ஒரு நீதி செய்யும் வரை ஆண்டவரே அந்த பிணத்திற்கு காவல்காரியாய் காணப்பட்டார். பின்பு நீதி கிடைத்த உடனே அந்த தேசத்துக்காக ஏறெடுக்கப்பட்ட ஜெபம் கேட்கப்பட்டது. இன்றைக்கு எத்தனையோ தேசத்திற்காய் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படுகிறது ஆண்டவரே. ஆனால் நாங்கள் ஒரு ரிஸ்பாலாய் மாறணும் அப்பா. இன்றைக்கு அடுத்த வாலிப சந்ததி சபைகளுக்குள்ளே எழும்பணும். வாலிப சந்ததிகள் இன்றைக்கு அலங்கோலமாய் நிர்வாணிகளாய் காணப்படுகிறார்கள் ஆண்டவரே. யார் அவர்களுக்காக புலம்ப வேண்டும் அப்பா? அன்றைக்கு இயேசு கிறிஸ்து ஸ்ரீகள் சிலுவை பாடுகளை நீ சுமந்த போது அழுத போது நீ சொன்னீர், எனக்காக அழாதீர்கள், உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று சொன்னீரே அப்பா. எங்கள் பிள்ளைகளுக்காக நாங்கள் இரட்டுடுத்தியால ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும். எந்த விதத்துல சத்ரு எங்கள் பிள்ளைகளை சூறையாடாத படிக்கிறாச்சா. எங்கள் பிள்ளைகளுடைய ஆத்துமா விலையேற பெற்றது ஆண்டவரே. மறைவாய் வைக்கப்படுகிற கண்ணிகளுக்கு வேடனுடைய கண்ணிக்கு தப்பின குருவிய போல் பிள்ளைடைய ஆத்துமா தப்புவிக்க உங்களுடைய தெய்வ சமூகத்திலே நாங்கள் காத்திருக்க கர்த்தர் கிருபை பாராட்டும்படி செபிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல நியாய தீர்ப்பு கிடைக்க, நீதி கிடைக்க ஆண்டவரே தேவ சமூகத்திலே மன்றாட எங்களுக்கு உதவி செய்யும். இப்படிப்பட்ட சிந்தையோடு நாங்கள் ஒரு ரிஸ்பாலாய் மன்றாடும் போது எங்கள் தேசத்திற்காக ஏறெடுக்கப்படுகிற ஜெபம் கேட்கப்பட்ட ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை, எங்கள் சபைகளுக்குள்ளே ஒரு ஆசீர்வாதத்தை நீ தர வல்லமையுள்ளவராய் இருக்கிறீர். இதை கேட்டுக்கொடுக்க ஒவ்வொருவரும் ஆண்டவரே தங்கள் குடும்ப பிள்ளைகளுக்காக, சபை பிள்ளைகளுக்காக ஒரு ரிஸ்பாலாய் மாற உதவி செய்யும். இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. Have a blessed day. Amen.